அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐயில் ஆஃபீஸருக்கான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு தற்போது அவங்களுடைய கெரியர் பேஜில் இப்போ தற்போது அப்டேட் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 60 காலியிடங்களுக்கு 3 விதமான பணியிடங்கள் வெளியிட்டிருக்காங்க. ஆஃபீஸர் கேட்டகரியில் கிரேட் பிக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது. ஓகேங்களா? ஆஃபீஸரில் கிரேட் பியில் ஜென்ரலில் வந்து 40 வேக்கன்சியும், அப்புறம் டிஇபிஆர் கேடரில் வந்து 10 வேக்கன்சியும், டிஎஸ்ஐஎம் கேடரில் 10 வேக்கன்சி, ஆக மொத்தம் 60 வேக்கன்சி வந்து இப்போ தற்போது வெளியிட்டிருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம அதற்கான நோட்டிஃபிகேஷனை ஃபஸ்ட்டு பார்த்துடுவோம். டீட்டெயிலாக ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கு பிறகு எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆர்பிஐ வெளியிட்டிருக்க ஆஃபீஸர் கிரேட் பிக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர், அதை நீங்கள் பாருங்கள். இப்போ வேக்கன்சி வந்து இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆஃபீஸர் கிரேடு பிக்கு வந்து ஜென்ரல் கேடரில் 40 வேக்கன்சி இருக்குது. இது கேட்டகரி வைஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் யூஆருக்கு வந்து 16 வேக்கன்சி, இடபிள்யூஎஸ்க்கு 4, ஓபிசிக்கு 9, எஸ்சிக்கு 7, எஸ்டிக்கு 4 அப்படின்னு ஒதுக்கியிருக்காங்க. அதே போல் டிஇபிஆர் கேடருக்கு வந்து 10 வேக்கன்சி வந்து 4 வந்து ஜென்ரல் யூஆருக்கு, இடபிள்யூஎஸ்க்கு 1, ஓபிசிக்கு 1, எஸ்சிக்கு 3, எஸ்டிக்கு 1 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து டிஎஸ்ஐஎம் கேடருக்கு 4 ஜென்ரலுக்கு, 1 இடபிள்யூஎஸ்க்கு, 4 ஓபிசிக்கு, 1 எஸ்சிக்கு, எஸ்டிக்கு வேக்கன்சி இல்லை. இது வந்து வகுப்பு வாரியாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, டோட்டல் வேக்கன்சி எவ்வளோ இருக்குங்கிறது பார்த்துட்டோம். இதுதான் இப்போ தற்போது இருக்க வேக்கன்சி டீட்டெயில்ஸ், அதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதியிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 2026 அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி மே மாதம் 20, 2026. அதற்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். 20/5/2026 அதான் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி. அடுத்து உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், ஆன்லைன் எக்ஸாம் மாதிரி. அது வந்து இந்த ஜென்ரல் கேட்டகரியில் வந்து ஃபேஸ் 1, ஃபேஸ் 2ன்னு சொல்லிட்டு 2 எக்ஸாம் இருக்கும். அதுக்கான டேட்டெல்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபேஸ் 1 வந்து ஜூன் 13, ஃபேஸ் 2 வந்து ஜூலை 25ன்னு கொடுத்துருக்காங்க. அதே போல் அந்த டிபிஆர் டிஎஸ்ஐஎம் அதுக்கான டேட்டும் அவங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை நோட்டிஃபிகேஷனில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை உள்வாங்கிக்க முடியும். நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு இந்தியராக இருக்கணும். கண்டிப்பாக தமிழ்நாட்டை சேர்ந்த அனைத்து விண்ணப்பதாரர்களும் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். வயது வரம்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, குறைந்தபட்சம் 21 ஆகவும் அதிகபட்சம் 30 வயதாகவும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. 20லேருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கணும். அடுத்து உங்களுக்கு வயது தளர்வும் கொடுப்பாங்க. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்சி எஸ்டிக்கு 5 வருடங்கள், ஓபிசிக்கு 3 வருடங்கள், பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு 10 வருடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வயது தளர்வு கொடுப்பாங்க. இந்த ஏஜ் லிமிட்டுக்கு கீழே அவங்க கொடுத்துருக்க டீட்டெயில்ஸை ஃபுல்லாக படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதர்ஸும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுங்கிறவங்க அதை அப்படியே தொடர்ந்து படிச்சிங்கன்னா உள்வாங்கிக்க முடியும். அடுத்து நம்ம இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கல்வி தகுதி என்னென்னு பார்க்கலாம். ஆஃபீஸர்ஸ் கிரேட் பியில் ஜென்ரலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஜென்ரல் கேட்டகரியில் வர்ற அந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. எனி டிகிரி, ஏதாவது டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அடுத்து ஆஃபீஸர்ஸ் கிரேட் பியில் டிபிஆருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எம்ஏ எம்எஸ்சியில் எக்கனாமிக்ஸ் முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். எக்கனாமிக்ஸ் கேட்டகரியில் நிறையா கோர்ஸ் வரும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா குவான்டிட்டிவ் எக்கனாமிக்ஸ், மேத்தமெட்டிக்கல் எக்கனாமிக்ஸ், அப்ளைடு எக்கனாமிக்ஸ், எக்கனாமெட்ரிக்ஸ், ஃபினான்ஷியல் எக்கனாமிக்ஸ், பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ், அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ், இண்டஸ்ட்ரியல் எக்கனாமிக்ஸ், டெவலப்மெண்ட் எக்கனாமிக்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ். இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் எம்ஏ எம்எஸ்சியில் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது எம்ஏஎம்எஸ்லேயே ஃபினான்ஸ் ஓரியன்டான கோர்ஸ் முடித்தவங்க கூட அப்ளை பண்ணிக்கலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா குவான்டிட்டிவ் ஃபினான்ஸ், மேத்தமெட்டிக்கல் ஃபினான்ஸ், பிஸ்னஸ் ஃபினான்ஸ், பேங்க் அண்ட் ட்ரேட் ஃபினான்ஸ், இன்டர்நேஷ்னல் அண்ட் ட்ரேட் ஃபினான்ஸ், கார்ப்பரேட் ஃபினான்ஸ், ப்ராஜெக்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்ஸ், அக்ரி பிஸ்னஸ் ஃபினான்ஸ். இந்த இதிலலாம் நீங்கள் ஃபினான்ஸில் முடிச்சிருந்தா கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற கல்வி தொகுதி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க, ஆஃபீஸர்ஸ் கிரேட் பியில் டிஎஸ்ஐஎம் அதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்ப்போமா. மாஸ்டர் டிகிரியில் நீங்கள் அதுக்கு முடிச்சிருக்கணும். அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அப்ளைடு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், குவான்டிட்டிவ் எக்கனாமிக்ஸ், எக்கனாமெட்ரிக்ஸ், இன்ஃபர்மேட்டிக்ஸ்,
இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் நீங்கள் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும். அல்லது டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ், இந்த மாதிரியான அப்புறம் இன்னும் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இந்த மாதிரியான கோர்ஸ் நீங்கள் மாஸ்டர் டிகிரியில் முடிச்சிருந்தீங்கன்னா இந்த டிஎஸ்ஐஎம்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜென்ரலுக்கும் மட்டும்தான் நீங்கள் எனி டிகிரி, மற்ற அந்த அந்த 2 இது இருக்குது இல்லையா, அதுக்கு நீங்கள் மாஸ்டர் டிகிரியில் அவங்க கொடுத்துருக்க அந்த குவாலிஃபிகேஷனை நீங்கள் முடிச்சிருக்கணுங்க. அதை நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக பார்த்துட்டு அந்த 2 இதுக்கும் பார்த்துட்டு அதுக்கு பிறகு அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? அதுக்கு கீழே கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன் கீழே கொடுத்துருக்க விவரங்கள் எல்லாம் தெளிவாக பாருங்கள். அதுக்கு கீழே உங்களுக்கு தேர்ந்தெடுக்கும் முறை, அதாவது செலெக்ஷன் ப்ராசஸும் அவங்க கொடுத்துருப்பாங்க. அதையும் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். செலெக்ஷன் ப்ராசஸ் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும், அதுக்கான டேட் ஆன்லைன் ரிட்டர்ன் எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதுக்கான டேட்டு உங்களுக்கு மேலே கொடுத்துருக்கதா சொல்லியிருந்தேன். இப்போ 3 போஸ்ட்டுக்குமே ஃபேஸ் 1 ஃபேஸ் 2ன்னு சொல்லிட்டு ஆன்லைன் ரிட்டர்ன் எக்ஸாம் இருக்கும். அதை தொடர்ந்து உங்களுக்கு இன்டர்வியூ வச்சு உங்களை இந்த போஸ்ட்டுக்கு தேர்ந்தெடுப்பாங்க. அதுதான் செலெக்ஷன் ப்ராசஸில் அவங்க கொடுத்துருக்கிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அப்ளிகேஷன் ஃபீஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு 100 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டியோட அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது. ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஎஸ்க்கு 850 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டியோட இருக்கும். நீங்கள் ஒரு வேளை ஸ்டாஃபாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. ஓகேங்களா? அதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. அதுக்கு கீழே அவங்க மோட் ஆஃப் செலெக்ஷன், மோட் ஆஃப் அப்ளிகேஷன் அதெல்லாம் கொடுத்துருக்கிறதெல்லாம் கரெக்டாக படிங்க. ஹவு டு அப்ளையும் கீழே கொடுத்துருப்பாங்க, அதையும் நீங்கள் பார்க்கலாம். இதுக்கு சேலரியாக எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா, பேசிக் பேவாக 78,450 ரூபா கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இதில் உங்களுக்கு ஓவரால் அந்த அலவன்ஸ்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 1,54,936 வரைக்கும் உங்களுக்கு சேல்ரி உங்களுக்கு அப்ராக்சிமேட்லியாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அந்த பே ஸ்கேல் டீட்டெயில்ஸை அந்த சேலரி டீட்டெயில்ஸையும் கொஞ்சம் செக் பண்ணுங்கள். ஓகேவா? இதுதான் உங்களுக்கான ஒரு ஹை சேலரிலேயே உங்களுக்கு போஸ்டிங் இருக்குது. அடுத்து நம்ம ஆன்லைன் எக்ஸாம் இருக்குதுன்னு சொன்னோம். அது சென்டர் எங்கே இருக்கும், தேர்வு மையங்கள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க, இப்போ நீங்கள் ஜென்ரலுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாக்க ஃபேஸ் 1 அது உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் தமிழ்நாட்டில் எங்கெங்கே இருக்குன்னா, இங்கே பாருங்கள், சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, விருதுநகர், சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, தஞ்சாவூர், வேலூர், நாகர்கோவில், கன்னியாகுமரி, விழுப்புரம், கடலூர், ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருப்பூர், இங்கெல்லாம் உங்களுக்கு தேர்வு மையம். ஆன்லைன் எக்ஸாம் அந்த ஜென்ரலுக்கான ஃபேஸ் 1க்கான எக்ஸாமினேஷன் சென்டர் இங்கெல்லாம் இருக்கும். இதுவே அதுக்கு ஃபேஸ் 2க்கு ஜென்ரலுக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் சென்னையிலேயும் மதுரையிலையும் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அதுக்கு கீழேயே அந்த டிஇபிஆருக்கும் டிஎஸ்ஐஎம்க்குமான எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஓவராலாக சென்னையிலையும் தமிழ்நாட்டிலையும் மட்டும் சென்னையிலையும் மதுரையில் மட்டும்தான் தமிழ்நாட்டில் சென்டர் இருக்கும் அந்த 2 போஸ்ட்டுக்கு. ஓகேங்களா? இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கீழே கொடுத்துருக்க ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்து நீங்கள் செக் பண்ணி படிங்க. நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணுறதுக்கு கெரியர் பேஜ் வந்தீங்க அப்படின்னா இவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க்கு, அதில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்படி ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலேயும் கொடுத்துருக்காங்க, கீழே பார்க்கலாம். இப்போ கெரியர் பேஜில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா இதாக இருக்குது பாருங்கள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். அதில் நீங்கள் அப்ளிகேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் இருக்குது. இதுதான் இந்த பேஜில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணணும். உங்களுக்கு இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனையும் அப்ளை பண்ணுறதுக்கான அந்த லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நோட்டிஃபிகேஷன் படிச்சுட்டு அதுக்கு பிறகு அப்ளை பண்ணுங்கள். வேறு எதுவும் சந்தேகம் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.